நீங்கள் கேஎம்சிஹெச்சில் அனுமதின்னு சொல்லி சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்கன்னு அதை பற்றி சொன்னீங்க. என்னை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 8 மாத காலமாக கடுமையான உழைப்பின் காரணமாக 6 மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவமனையில் கேஎம்சிஹெச்சில் மாஸ்டர் செக்கப் என்று சொல்லப்படுகிற அனைத்து சிகிச்சையிலும் சரியாக இருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காகத்தான் ஆண்டுக்கு 2 முறை செய்வது வழக்கம். இப்போது 8 மாத காலம் ஆன அடிப்படையில் தங்கி அந்த அனைத்து பரிசோதனை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பரிசோதனையும் சரியாக இருக்கிறது என்ற ஒப்புதலை மருத்துவமனை வழங்கியிருக்கிறது. ஆகவே விரைந்து எல்லா பணிகளும் ஆற்றுவதற்கு நான் சென்னை சென்று கொண்டிருக்கேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இதே போல் தமிழக வெற்றிக் கழக எல்லா அமைச்சர்கள் எல்லாரும் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அது என்னை பொறுத்தவரையிலும் என் உறவினுடைய மருத்துவமனை எப்போதுமே அங்கே தான் சிகிச்சை பெறுவது வழக்கம். நான் வருகிற போது கூட ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தான் ஓய்வெடுப்பது வழக்கம். அந்த முறையைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அரசு மருத்துவமனை என்பது எனக்கு இது இலவசமாக கிடைக்கின்ற ஒரு சலுகை. ஆகவே வேறு மருத்துவமனையில் சென்று அதற்கான நிதிகளை அரசிடத்தில் பெற வேண்டிய நிலை இல்லை. என் உறவினுடைய மருத்துவமனை அனைத்தும் இலவசமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நான் வருகிற போதும் போகிற போதும் இங்கே இரவு நேரத்தில் விமானத்திற்கு காலை செல்கிற போது அங்கே தான் விடுதியிலே தங்குகிறேன். ஆகவே இது தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. இப்போ இந்த சிறுமி கொலை வழக்கில் வந்து தாயாருக்கு தெரியாமல் எங்கிட்ட கையெழுத்து வாங்கி ஏற்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்து அதை பற்றி நம்முடைய ஐஜி அவர்கள் தெளிவாக விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி சட்டத்துறையும் முதலமைச்சர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அது உடனடியாக அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த பெண்களுக்கான விடியல் பயணம் இந்த இலவச பேருந்து எப்போ கொடுக்கறதுமான வாய்ப்பு இருக்குது? திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வழங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனை வருஷம் கழிச்சு. ஆகவே ஒவ்வொரு திட்டங்களும் படிப்படியாக வழங்குவதற்குத்தான் அரசு நிதிநிலைக்கேற்ப வழங்கும். இது அவர் முதலமைச்சர் அவர் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்பது சரியாக இருக்காது. ஓவரால் திட்டங்கள் எல்லாம் எப்படி எல்லாமே அனைத்துமே முதலமைச்சர் அவர் முடிவிலே தான் முடிவு செய்வார்கள். ஆகவே முதலமைச்சர் தான் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்பது முடிவு செய்வார்கள்.